சார் இப்போ கமர்ஷியல் பில்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரோட்டு குத்தலில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் வந்து கமர்ஷியலுக்கு பயங்கரமாக ஒர்க் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஜுவல்லரி ஷாப்பு பாண்டி பஜார்லேருந்து வரக்கூடிய அந்த ரோடு வந்து நேராக அந்த ஜுவல்லரி ஷாப்பில் தான் குத்துற மாதிரி அந்த பில்டிங் இருக்கும். அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக நிறுவனமாக வந்திருக்கு. ஸோ பொதுவாக வணிக நிறுவனங்கள் ரோட்டு குத்தலில் இருந்தால் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறது உண்மையா? அது எந்த அளவுக்கு சரியான ஒரு டேக் அவே வரும்? உண்மைதான் சார். அதாவது பேசிக்காகவே நார்த் ஈஸ்ட், நார்த் ஃபேஸிங்கில் நார்த் ஈஸ்டாக இருந்தாலும் சரி, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நார்த் ஈஸ்டாக இருந்தாலும் அந்த குத்து வந்து பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அந்த மாதிரி நீங்கள் குத்தக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய அதே ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி குத்து உள்ளது தான். அந்த மாதிரி ஜெகும்போது வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்குங்க. அப்படி இல்லைன்னா சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாசிட்டிவ் குத்து உள்ளது 4 திசையிலையும் வந்து பாசிட்டிவ்னே இருக்குங்க. அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் எடுத்துட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட் நான் சொன்னது மாதிரி, அதேமாதிரி நார்த் ஃபேஸிங்கில் நார்த் ஈஸ்ட், சவுத் ஃபேஸிங்கில் சவுத் ஈஸ்ட், வெஸ்ட் ஃபேஸிங்கில் நார்த் வெஸ்ட், அந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது. இது மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு காரணம்.